ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு காலிஃப்ளவர் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இந்த காலிஃப்ளவர் பொரியலை நீங்கள் சாதத்து கூடயும் ரோட்டி இல்லைனா சப்பாத்தி கூடயும் தொட்டிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த காலிஃப்ளவர் பொரியலில் நம்ம காலிஃப்ளவர் கூட முட்டை சேர்த்து செய்கிறதால நல்ல வித்தியாசமான சுவையில் இருக்கும். இப்போ இந்த காலிஃப்ளவர் பொரியலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் பொரியலுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். கடைசியாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு முழு காலிஃப்ளவரில் பாதி கட் பண்ணி அதை சின்ன சின்ன துண்டுகளாக நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவர் துண்டுகளை நான் நல்லா சுடுதண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா சில சமயம் சின்ன சின்ன புழு இருக்கும். அதனால் காலிஃப்ளவர் நறுக்கிறப்பமே நல்லா கவனமாக பார்த்து நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பொரியல் பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம இப்போ பேனை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொரியலுக்கு தேவையான பொடியெலாம் சேர்த்துக்கலாம். முதல்ல 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா 1 நிமிஷம் கிளறி விடுங்க. நல்லா கிளறினதுக்கு அப்புறமா இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். எல்லா காலிஃப்ளவரும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவோட காலிஃப்ளவரை நல்லா கிளறினதுக்கு அப்புறமா இந்த பேனை மூடி போட்டு நம்ம காலிஃப்ளவரை வேக வைக்கலாம். இந்த காலிஃப்ளவரை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. காலிஃப்ளவர்லேருந்தே தண்ணி விடும். அதனால் நம்ம தனியாக தண்ணி சேர்க்க தேவையில்ல. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இப்போ பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ இந்த பொரியலில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னொரு முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முட்டையை ஃபோர்க் வச்சு கொஞ்சமாக கிளறி விடுங்க. இந்த முட்டை ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம இந்த காலிஃப்ளவரோடு நல்லா கிளறி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை ஓரளவுக்கு வந்துடுச்சு. இதை இப்போ காலிஃப்ளவரோடு நல்லா பரட்டி விடலாம். முட்டையை காலிஃப்ளவரோடு நல்லா கிளறினதுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூளும் கொத்தமல்லி தழையும் சேர்த்து ஒரு தடவை கிளறி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான காலிஃப்ளவர் பொரியல் தயாராகிடுச்சு. இந்த காலிஃப்ளவர் பொரியலை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.